காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபன் பண்ணுறோம் பாய்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோனி எல்இடி டிவி 65 இன்ச் கூகுள் டிவி 4K டிவி. ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சோனி டிவி இதோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், X75K. இதுதான் டிவியோட மாடலு. கூகுள் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடல் லான்ச் ஆகி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஸோ ஓல்டு மாடல், பழைய மாடலு. ஸோ இந்த மாடல் பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ரிவ்யூ. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவினா எப்படின்னா, நம்ம மொபைல் மொபைல் என்ன யூஸ் பண்ணுறோம், ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து என்னென்ன பண்ணலாம், ஒரு மெயில் ஐடி போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மெயில் ஐடியில் வந்து அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணால் தான் எதுவாக இருந்தாலும் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த மெயில் ஐடி இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஓப்பன் ஆகும். ஒரு குரோமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ப்ளே ஸ்டோரியாக இருக்கட்டும். ஸோ அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டா எல்லாமே ஒர்க் ஆகும். மொபைலில் வந்து என்னென்ன நம்ம இது பண்ணுறோம், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வேணுங்கிற ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன ஆப்ஸ் அதில் மொபைலில் கொடுத்துருக்கானோ, ஸோ அதேமாதிரி டிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். மெயிலுக்கு போய்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து என்னோடய மெயில் ஐடி. ஸோ என்னோடய மெயில் ஐடியை வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சாதான் இதில் உள்ள அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மெயில் ஐடி போய்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், மேலே ஆப்ஸ்ன்னு இருக்காங்களா, கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரி வந்துடும். க்ரியேட் பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் வேணுங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே, இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி டிவிலேயே இன்ஸ்டால் பண்ணி இருந்தது. ஸோ அவங்களாவே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது வெளியில் இருக்க மாதிரி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு அந்த மெயில் ஐடி போட்டு க்ரியேட் பண்ணால் தான் இது பண்ண முடியும். பண்ணிட்டீங்க அப்படின்னா வேணுங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மொபைல் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே டிவியில் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதேமாரி கூகுள் டிவி அப்படின்னா, ரிமோட்டில் வந்து பாருங்கள், இதுதான் சோனி ரிமோட்டு. சோனி டிவியோட ரிமோட்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரிமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் டிவியோட பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வாய்ஸ் பட்டன் என்னன்னா, கூகுள் டிவி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ரிமோட் எடுத்து நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா, யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சர்ச் பண்ணி ஒரு சாங் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி அந்த சாங்கை சொல்லி டைப் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே, ஒரு ஓடிடியில் படம் பார்க்குறா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். சோனி ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவியில் அப்படின்னா, இந்த வாய்ஸ் பட்டன் வந்து மெயில் ஐடி போட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா தான் இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த வாய்ஸ் பட்டன் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சி வாய்கிட்ட பக்கத்தில் வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ, ஸோ இப்போ யூடியூப்பில் ஏதாவது ஒரு படம் பார்க்குறீங்க, சாங்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, லாங் ப்ரெஸ் அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சி தமிழ் சாங் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். மேலே இந்த இடத்துல உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆனோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே யூடியூப்பில் போய்ட்டு அந்த சாங்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதேமாரி ஒரு ஓடிடியில் வந்து ஒரு புது படம் வந்திருக்கு, அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு படம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு படம் வந்து இப்போ அமேசான் ப்ரைம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து நின்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாய்ஸ் சொல்லியே நீங்கள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து கூகுள் டிவிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்ட் டிவியில் மட்டும்தான் இது உங்களுக்கு வரும். ஆண்ட்ராய்ட் டிவியில் மட்டும்தான் இது கூகுள் வாய்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே முக்கியமான ஆப்ஸ் எல்லாமே இவங்களே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க.
ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அவங்களே இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க வெளியிலேயே. நம்ம இது இல்லாமல் வேணும்னா நம்ம தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதிலே எல்லாமே விளம்பரத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஆடு எல்லாமே வரும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வீடியோலாம் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கண்டென்ட்டுன்னு இருக்கும். கண்டென்ட் வீடியோ ஃபோல்டராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த அனிமேஷன் மாதிரி இயற்கை காட்சி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டிவி ஆன் பண்ணோன்னா சும்மா இருக்கும்போது இப்படி ப்ளே ஆகாமல் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஓடும். அது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எங்கள் கடைக்கு நீங்கள் ஷோரூம் போகிறீங்க, டிவி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க, அங்கே கடையிலலாம் ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே நெட்டை கனெக்ட் பண்ணி எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது எப்படி, இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி, சவுண்ட் எஃபெக்ட் எப்படி எல்லாமே காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.